Hello world, this is Rajesh here from FI to Ride. This is day 2 in Aircard. Welcome back to my channel. Time வந்து 5:45 ஆகுது. சன்ரைஸ் பார்க்கறதுக்காக மஞ்சக்கோட்டை போயிட்டுருக்கோம். போகலாம். 22 இன்ஜினே 22 காமிக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. எவ்வளோ சீக்கிரம் போகணுமோ போகணும்னு. சன்ரைஸ் ஆகிட்டே இருக்கு. நல்ல வேலை மழை இல்லை. ஹோப்ஃபுல்லி சன்ரைஸ் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாரம் விஜய் சித்து விலாக் பார்த்தோம். காரு பிரேக் டவுன் ஆகி டீசல் நின்று போய் டயர் வெடிச்சு அப்படி இப்படின்னு கன்னியாகுமரிக்கு காலையில் 3 மணி 4 மணிக்கு போய் 5 மணி வரைக்கும் வெயிட் 5 மணிக்கு சன்ரைஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போய் உட்காந்தா மழை அடிச்சுது. செம காமெடியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி எதுவும் ஆகக்கூடாது. நல்ல வியூ கிடைக்கணும். சிக்ஸ் ஃபைவ்க்கு தான் கொம்மக்காடு. 6:05 தான் சன்ரைஸ்னு போட்டிருக்கு. ஸோ நமக்கு 5:50 இப்போ டைமு. இது கரெக்ட் டைமாக காட்டுது. இப்போது அட்லீஸ்ட் 10 மினிட்ஸாவது இருக்குது. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் போய் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ். மஞ்சக்குட்டை 6 கிலோமீட்டர் போட்டிருக்கு. சைஸு கம்மியாயிடுச்சு, அழகும் கம்மியாயிடுச்சு. அந்த அழகை ரசிக்க வேற ஒரு புது இடத்துக்கு இருந்து மலை பிரதேசத்துல இருந்து பார்க்கறதுங்கிறது ரொம்ப அழகு தானே. அது எப்படி மிஸ் பண்ணலாம்? உங்களுக்கும் யாருக்காவது இந்த மாதிரி சன்ரைஸ் பார்க்கறதுனா பிடிக்கும் அப்படின்னா மென்ஷன் பண்ணுங்க. என்னோட மோஸ்ட் ஆஃப் த ரைட்ஸை பார்த்தீங்கன்னா நான் சன்ரைஸ் சொல்லிக்கிட்டே அது மேக்ஸிமம் எய்தர் மார்னிங் ரைடுனா டுவர்ட்ஸ் சன்ரைஸ் போகிற மாதிரி இருந்தால் நம்ம ஃப்ரண்ட்டில் பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமராவில் காமிச்சிடுவேன். சன்ரைஸ்க்கு அகெயின்ஸ்டாக போய்கிட்டு இருந்தோன்னா மிரரில் காமிப்பேன், இல்லைன்னா திரும்பி பார்த்து காமிப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு சன்ரைஸ். மஞ்சக்குட்டை வந்தாச்சு. லேக் இருக்கு. இங்கெல்லாம் மழை பெய்திருக்கிறது. கிளவுடு. காத்து பின்னுது. அட பாருங்களா, சன்ரைஸ் இல்லையா இன்னைக்கு? மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். Station. மேலே ஏறி வர சன்ரைஸ் ஆகிற மாதிரியே தெரியுது. இங்கே வந்து பார்த்தா க்ளவுடியா இருக்கு. சூப்பரு.
சன்ரைஸ் வியூ பாயிண்ட் வந்தாச்சு. டைம் எக்ஸாக்ட்லி 6 o'clock. அங்கே ஒரு வியூ பாயிண்ட் மேலே இருக்குது. வா, எங்கே வருதுன்னு தான் தெரியல. வழி விட்டீங்க, வழி விடு. சன்ரைஸ் பார்க்கறது டவுட் தான். வியூ பாயிண்ட், சன்ரைஸ் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்பியாச்சு. சன்ரைஸ் பரிதாபங்கள் நடந்துச்சு, ஒன்றும் தெரியல. ஸோ சோகத்தோடு கிளம்புறோம். ஆனால் கிளைமேட் செம்மையாக இருந்தது, சூப்பர் காற்று. இன்ஜினே 21 காமிக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக மழை கிடையாது, மிஸ்டில் ஃபார்ம் ஆன வெட்னஸ். இது மழை பெஞ்ச மாதிரி ஒரு அறிகுறியே இல்லை, அவ்வளோ பனி. இது ஒரு குட்டி லேக். வரும்போது பார்க்கலையா? குளிருது. இதுக்கு தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், சென்னையிலேருந்து ஏற்காடு வரைக்கும். இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது தான். ஏர்லி மார்னிங் இந்த ஏரியா வரும்போது சூப்பராக இருந்தது. ஆனால் நம்ம ஆக்ஷன் 4 வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணிச்சுன்னு தெரியலை. இது கோப்ரோவோடது எனக்கு தெரியும். ஐஎஸ்ஓ இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன்னா இன்க்ரீஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இதுவும் அப்படி தான் வச்சுருக்கேன். பட் நைட் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். ஃப்ளிப் 6 ஃபோன் வாங்கினதில் இன்றைக்கி தான் வந்து டபுள் ஹாப்பி. டைம் லேப்ஸு எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. ஆக்ஷன் 4லேயும் டைம் லேப்ஸ் எடுத்தேன், பட் அதுலேயும் எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லி எடுத்து பார்த்தேன். ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு நான் டைம் லேப்ஸை. எனிவே சன்ரைஸ் பார்க்க முடியாது, ஐ எம் சாரி அபவுட் தேட். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. பா, செம்மையாக இருக்கு. லொக்கேஷன் செம்மையாக இருந்தது. ஒரு குட்டி ஃபோட்டோ ஸ்டேஷன் எடுத்தாச்சு. ஃபோட்டோ ஸ்டேஷன் வித் பைக். இங்கெல்லாம் சில்னஸ் கம்மியாயிடுச்சு. டைம் 7:15. க்ளவுடை பாருங்க. லேக் ஏரியா வந்தாச்சு.
missed at 7:20 a.m. in the morning. லேக்லாம் சுத்தமாக தெரில.